ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு வீட்லேயே சிம்பிளாக ருமால் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ருமால் ரொட்டி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது 400 கிராம் இருக்குது மைதா. இது கூட அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் இருக்குது. சேர்த்துட்டு இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய், சர்க்கரை, இந்த உப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மாவில் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது கூட பால் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. பால் லைட்டாக சூடாக இருக்கணும். வெதுன்னு இருக்கிற பால் ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சும்மா தொட்டால் லைட்டாக சூடாக இருந்தால் போதும். பால் ஊற்றி பசி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட லைட்டாக சூடு பண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம். ஆனால் பால் சேர்த்து பசையும் போது உங்களுக்கு அந்த ஒரிஜினல் கடையில் கிடைக்கிற மாதிரி ருமால் ரொட்டி அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பசைஞ்சிட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவும் சாஃப்டாக இருக்கும், ரொட்டியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கோங்க. பசைஞ்சிட்டு திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவை திரும்பவும் லைட்டாக பசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணும்போது மாவு சாஃப்டாகவே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி தடவி வச்சுட்டு திரும்பவும் ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்படியே மூடி வச்சுட்டு ஒன்றா எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கிச்சன் ஸ்லாப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தூவிட்டு அதுக்கு மேலே வச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸு பூரி அளவுக்கு இது தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி திரட்டும் போது நீங்கள் உங்கள்கிட்ட தவா எவ்வளோ பெருசு இருக்கோ சப்பாத்தி தவா அந்த அகலத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ அதிலிருந்து ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்து மேலே இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் நமக்கு எடுக்கும்போது. தூவிட்டு இது மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு இது கொஞ்சம் மெல்லிசாக ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அப்புறம் பிரித்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட சப்பாத்தி தவா எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அகலத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொட்டி திரட்டும் போது மொத்தமாக திரட்டி வச்சிடாதீங்க. ஒரு 5-6 ரொட்டி திரட்டிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. மொத்தமாக திரட்டும் போது உங்களுக்கு காஞ்சி போயிடும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி தேய்ச்சிட்டு தவா நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி அது மேலே சேர்த்துக்கலாம். ரொட்டியை சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெயும் தடவக்கூடாது, சும்மா லைட்டாக தடவி விட்டால் போதும். தடவிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அடுப்பை ஃபுல்லாகவே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு சுட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. 2-3 முறை திருப்பி போட்டிங்கன்னா எல்லா இடமும் நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான். இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிட்டு இது இப்போ பிரித்து எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும்.
நம்ம எண்ணெய் மாவெல்லாம் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா திரட்டி இருக்கிறதுனால ஈஸியாக பிரிக்க வரும். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை நாலாக மடித்து ஒரு ஹாட் பாக்ஸ்லையோ இல்லை ஒரு துணியில் கூட போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் தான் போட்டு மூடி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான ருமால் ரொட்டி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.